விக்கிரவாண்டி தொகுதி பொதுமக்கள் ஏன் திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது? மறதி என்ற நோயால் நாம் அனைவரும் சில விடயங்களை மறந்து நிற்கிறோம். மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உலகத்தின் அடையாளம், வீரத்தின் விளைநிலம் பிரபாகரன் அவர்கள் வீழ்த்தப்பட்டார். எப்படி வீழ்த்தப்பட்டார்? மக்கள் சிந்திக்கணும். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 15 நாடுகள் ஒன்றிணைந்து தொப்புள்குடி உறவுகள் மீது ஒன்று குவித்தார்கள். அப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றது தீய சக்தி திமுக. திமுக நினைத்திருந்தால் இலங்கையில் என்னுடைய உறவுகள் வீழ்த்தப்பட்டிருக்க மாட்டார்கள். மாறாக வெற்றி பெற்று வேதகுரு பிரபாகரன் என்று உயிரோடு அங்கு இருந்திருப்பார். மாவீரன் கொடி பறந்திருக்கும். அப்படிப்பட்ட துரோகத்தை செய்த கைவன் கருணாநிதிக்கு அடுத்த தேர்தலிலே வாக்களித்த தமிழ் உறவுகளே, நீங்கள்லாம் யாரு தான்? உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? நீங்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுங்க, யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, சுயேட்சை கூட நீங்கள் ஓட்டு போடுங்க. ஆனால் இந்த கருணாநிதிக்கும் சோனியா காந்திக்கும் மீண்டும் மீண்டும் எப்படி மனசாட்சியோடு நீங்கள் வாக்களிக்கிறீர்கள்? குழந்தை, பச்சிலம் குழந்தை, மாசமா இருக்கிற பெண்கள் என்று பார்க்காமல் 2.5 லட்சம் தமிழினத்தை கொன்னு குவிச்சு பல்ல நோண்டி புதைச்சாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நயவஞ்சக கூட்டத்திற்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் வாக்களிக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், விக்கிரவாண்டி தொகுதி பொதுமக்கள் சிந்திக்கணும். 1977 வன்னிய சொந்தங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம், தனக்கான இடஒதுக்கீடை கேட்டு போராடினார்கள். கிடைத்தது, வெற்றியும் பெற்றார்கள். ஆனால் கையவன் கருணாநிதி உள்ளே புகுந்து அந்த 21 உயிரை கொடுத்து தன்னுடைய சொந்தங்களுக்காக இடஒதுக்கீடை பெற்ற நிமிடத்தை மாற்றி அமைத்து 108 ஜாதிகளுக்கு அதை பகிர்ந்தளித்து விட்டார். அதில் அவனுடைய சமுதாயத்தை உள்ளே நுழைத்து விட்டார். சிந்திக்கணும். வன்னிய சமுதாயத்திற்கு இங்கு ஒரு தலைவர் துரோகம் செய்தார் என்றால் அது கருணாநிதி தான். கருணாநிதி பையன் செய்த துரோகம் 10.5% இடஒதுக்கீடு நமக்கு கொடுக்கப்பட்டது. அதை தடுத்து நிறுத்தியவர் நச்சு பாம்பு ஸ்டாலின். அவர்கள் வழியில் பொன்முடி என்ன செய்றாங்க? இங்கு உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் திரௌபதி அம்மன் கோயில்களில் கலவரங்களை உருவாக்குவது, கோயில் திருவிழாக்களில் பிரச்சனைகளை உருவாக்குவது, சாதிய மோதல், மத மோதலை உருவாக்குவது, முடிஞ்சால் திரௌபதி அம்மன் கோயிலை நீதிமன்றம் சென்று பூட்டு போடுவது. இது யார் செய்தால்? பொன்முடி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கார். நல்லா சிந்திக்கணும். விழுப்புரம் மாவட்டத்தில் டாக்டர் லட்சுமணன் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் திமுக கட்சி நிற்கிறார். மிகப்பெரிய ஒரு தலைவர் சி வி சண்முகம் அவர்களை தோற்கடிக்கிறார். அமைச்சர் பதவி யாருக்கு தரணும்? விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஆளுமுக்கிய தலைவர் சி வி சண்முகம் அவர்களை தோற்கடித்த திமுக வேட்பாளர் யாருக்கு தரணும்? டாக்டர் லட்சுமணன் தரணும். ஏன் அவருக்கு அமைச்சர் பதவி தரல? ஏன் மாவட்ட செயலர் பதவி தரல? ஏன்னா அவர் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர். சிந்திக்கணும். எண்ணிக்கை சொற்ப எண்ணிக்கை உள்ள பொன்முடிக்கு எதுக்கு அமைச்சர் பதவி? எண்ணிக்கை இல்லாத மஸ்தான் எதற்கு அமைச்சர் பதவி? நீ ஒரு தலித்துக்கு அமைச்சர் பதவி கொடுங்க, நாங்க அதை கேட்கல. பெருங்குடியான வன்னிய சமுதாயத்திற்கு ஏன் அமைச்சர் பதவி தரல? தர மாட்டீங்க, தர மாட்டானுங்க. தமிழ் உறவுகளே, தமிழ் சொந்தங்களே, சிந்திக்கணும். விக்கிரவாண்டி பொதுமக்களே, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. கையவன் கருணாநிதி பெற்றெடுத்த நச்சு பாம்போட குட்டி உதயநிதி இவர்களுக்கு செருப்படி நெருப்படி சவுக்கடி பதில். குறிப்பாக பொன்முடி பையனுக்கும் நீங்கள் அடிக்க வேண்டும். அந்த அடி ஜனநாயக முறைப்படி வாக்காக இருக்க வேண்டும். அவர்கள் டெபாசிட்டை இழக்க வேண்டும். நீங்க எந்த கட்சியா இருந்துங்க, எப்படி வேணா போங்க, ஆனா இந்த ஒரு முறை வாக்களிங்கள். உலகத்தின் உத்தம தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட வெற்றி வேட்பாளர், எங்களுடைய அண்ணன் அண்ணாமலையோட வெற்றி வேட்பாளர் டாக்டர் ஐயா. 86 வயதிலும் ஒரு மனிதன் தொடர்ந்து ஒரு இனத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார். அவரை நினைத்து பார்த்து இங்கு போட்டியிடும் சி அன்புமணி அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் மாம்பழ சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். உறவுகளை ஒன்றிணையுங்கள். தமிழ் பெருங்குடிகளை ஒன்றிணையுங்கள். சாதி மதங்களை கடந்து தமிழ் இனமாக ஒன்றிணையுங்கள். கைவன் கருணாநிதிக்கு பெற்றெடுத்த ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய மகன் உதயநிதி அவர்களுக்கும் நெருப்படி செருப்படி சவுக்கடி பதிலாக இருக்க வேண்டும். என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு தெலுங்கன் யார் என்று தெரியாதவன் தமிழ்நாட்டில் புகுந்து நச்சு பாம்பு வேலை கக்கி கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் விஷம் பரவி கொண்டிருக்கிறது. எங்க பண்ணாலும் கருணாநிதி என்ன மாவீரனா? இந்த மன்னோட சொந்தக்காரனா? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பல்லவ பாண்டிய மன்னர் வாழ்ந்த புண்ணிய பூமியில் கிழக்கு என்னடா வேலை? ஒரு முறை ஆட்சி அதிகாரத்தில் பாஜக வந்ததுன்னா கருணாநிதி என்ற பேர் அங்கு அடையாளம் அழித்தொழிப்போம். இன்று எவ்வளவு கொடூரமான வேலைகளை இங்கே அரைக்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்கணும். அவ்வளவு கொடூரமான கோபம் வருகிறது. மூளை முடிக்கெங்கும் கஞ்சா, தெருக்கள் முழுவதும் சாராய பாட்டில்கள், கள்ளச்சாராயம், அனைத்து சட்டவிரோத செயலும் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களே, வன்னிய சொந்தங்களே, தமிழ் சொந்தங்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, சிந்திக்கணும். இந்த முறை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து திமுகவுக்கு செருப்படி பதிலை கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.